தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. அஇஅதிமுக வேட்பாளர்கள் ஏ. லோகிராஜன், வி. டி. நாராயணசாமி, எஸ்.டி.கே. ஜக்கையன் மற்றும் அமமுக வேட்பாளர் கே. கதிர்காமுவிற்கு ஆதரவு கோரி புரட்சித் தமிழர் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் தீவிர வாக்கு சேகரிப்பு. கம்யூனிஸ்டுகளுடன் கூட்டணி அமைப்பதற்காக முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கு துரோகம் செய்தவர் ஸ்டாலின். ஆட்சி, அதிகாரம், குடும்ப உறுப்பினர்களின் நலனில் மட்டுமே ஸ்டாலின் அக்கறை செலுத்துவதாகவும் 5 மாவட்ட விவசாயிகளின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவில்லை என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திமுக இன்று இதெல்லாம் கம்யூனிஸ்டோட கூட்டணியில் இருக்குது. திமுக கம்யூனிஸ்டோட கூட்டணி இருக்குது. இதுவரை இன்றைய முதலமைச்சர் இங்க இருக்கின்ற விவசாய மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக கேரளா செல்லல. அங்க இருக்கின்ற முதலமைச்சரை பார்க்கல. பார்த்து பேசி இருந்தா நமக்கு இந்த அணையை பராமரிச்சு 142 152 அடி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி உயர்த்திருக்கலாம். செஞ்சாரா? கூட்டணி வேணும். அதன் மூலமா ஆட்சி பிடிக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். இங்க இருக்கின்ற விவசாயிகள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. கூட்டணி வைத்திருக்கிறீர்களே, உங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் நினைத்திருந்தால் விவசாய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று மனதில் எண்ணம் தோன்றி இருந்தா உடனடியாக இன்றைக்கு கேரளா முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேசி இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம். செஞ்சாரா? தேர்தல் வரும்போதுதான் ஸ்டாலினுக்கு மாநில உரிமை, மொழி உணர்வு உள்ளிட்டவை நினைவுக்கு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தல் நேரத்தில் பேசியே மக்களை ஏமாற்றும் இயக்கம் திமுக எனவும் காட்டம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்தல் வந்துட்டா ஸ்டாலினுக்கு லாபம் வந்துடும். இந்திய எதிர்ப்பு, மொழி கொள்கை, மாநில உரிமை எதையாவது ஸ்டாலின் செஞ்சிருக்காரா? எப்ப இந்திய எதிர்ப்பு வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே காங்கிரஸ் ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது. அப்படிதான் அப்பதான வந்தது. யாரால் வந்தது? காங்கிரஸால் வந்தது. இப்ப யாரோட கூட்டணி? காங்கிரஸோட கூட்டணி. சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. இந்த கட்சி மீண்டும் நாட்டை ஆள வேண்டுமா? ஆக காலத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார். கிராமத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பச்சோந்தி இருக்கு தெரியுங்களா? அடிக்கடி நிறமாறும். அது கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும். ஆனா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வப்போது உடனுக்குடன் நிறமாறுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் எப்பொழுது பார்த்தாலும் கொள்கைங்கிறார். இவரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி தலைவரா? அப்படின்னா திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுகவும் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுகவும் விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? ஏங்க இங்க ஒத்த கொள்கை என்று சொல்லி நாட்டு மக்கள் ஏமாற்றுறாங்க. அப்படி ஒரே கொள்கையா இருந்தா எதுக்கு தனித்தனி கட்சி? ஒரே கட்சியா இருந்துடலாமே. ஆனா பாண்டிச்சேரியில எதிர்த்து போட்டிடுறாங்க. கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிடுது. அப்போ ஒத்த கொள்கையுடைய கட்சியா? நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்கல்ல. தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி பொய்யான செய்தியை சொல்லி வாக்கு கேட்கின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா?
ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன் உதாரணம் அஇஅதிமுக அரசு. கொரோனா காலத்தில் வருமானமே இல்லாத சூழலில் கூட கடன் வாங்காமல் பொருளாதாரத்தை மேம்படுத்தியதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இன்னைக்கு கொரோனா காலம் ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. எல்லா கடையும் மூடியாச்சு, திறக்கல, வேலை வாய்ப்பு இல்ல, ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருஷம் ரேஷன் கடையில விலையில அரிசி, விலையில பருப்பு, விலையில எண்ணெய், சக்கரை எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு வருஷம் கொடுத்தோமா இல்லையா? ரேஷன் கடைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அப்பொழுது தைப்பொங்கல் வந்தது. கிராமத்திலிருந்து நகரம் வரை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று தமிழுடைய சிறப்பான பண்டிகை தைப்பொங்கல் பண்டிகை. அந்த பண்டிகை எல்லா இல்லங்களையும் சிறப்பாக கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 ரூபாய் மாமா கொடுத்தோமா இல்லைங்களா? எப்ப 1 ரூபாய் வருமானம் கிடையாது, டாஸ்மாக் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் வரி கிடையாது. அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் 1 ரூபாய் இல்லாம ஆட்சி செய்து அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய திருநாட்டிலேயே இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இந்த பொருளாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு பண்ணோம். அப்ப கூட நம்ம கடன் வாங்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் இருக்கு. உதாரணம் அதிமுக அரசாங்கம். தமிழக மக்கள் அனைவரையும் கடன்காரர்கள் ஆக்கியதுதான் ஸ்டாலின் அரசின் ஒரே சாதனை. 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியவர் எப்படி ஆட்சி செய்திருப்பார் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும், இப்படிப்பட்டவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரம். இன்றைய நிலை என்ன? 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 73 அரசாங்கம் நாட்டை ஆண்டிருக்குது. தமிழகத்தை 73 அரசாங்கம் நாட்டை ஆண்டிருக்குது. அந்த 73 அரசாங்கமும் 2021 வாங்கி கடன் 4,85,000. 2021 2025 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி, வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. 73 ஆண்டு காலம் வாங்கிய கடன் 4,85,000. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் என்ன சிறப்பான அரசாங்கமா? நம்ம எல்லாம் கடன்காரனாக்கிட்டார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து கடன்காரனாக்குனதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ணீங்க? எதுவுமே இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் ஸ்டாலின். இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலம். எதுல முதன்மையான மாநிலம்? ஊழல் செய்வதிலே முதன்மையான மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்கல முதல் மாநிலம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எல்லாம் வந்தீங்க, மரியாதைக்குரிய டிடிஓர்கள் பேசினாங்க, நான் பேசினேன், எல்லாம் கேட்டீங்க. இந்த கடன் நீங்க தாங்க கட்ட வேணும். ஸ்டாலின் வாங்கின கடன் பூரா நான் உட்பட, மரியாதைக்குரிய டிடிஓ உட்பட இங்க வந்திருக்கிறீங்க அத்தனை பேரும் கடன்காரனாக்கிட்டாரு ஸ்டாலின். நல்லா சிந்திச்சு பாருங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கினா இவர் எப்படி நாட்டை ஆண்டிருப்பார்? மீண்டும் இவர் இடத்துல இந்த தமிழகத்தை ஒப்படைச்சா இட நாடு தாங்குமா? அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 3 மாதத்தில் கஞ்சா புழக்கம் முற்றாக ஒழிக்கப்படும் என புரட்சித் தமிழர் திட்டவட்டம். திமுகவினர் பலர் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுவதால் தமிழகத்தில் காவல்துறை செயலிழந்து குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு. அதேபோல
தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்ல. இது காரணம் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிட்டு. போதைப் பொருள் பல வடிவத்தில் கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து வீதி எல்லா இடத்துலயும் போதைப் பொருள் விற்பனை தாராளமா நடக்குது. அதை இந்த அரசால கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அந்த போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கு துணை நிற்பது திமுக நிர்வாகிகள். அதனால இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியல. அதன் விளைவு குற்றச் செயல் அதிகரிச்சிருக்குது. இதனால கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல. இன்னைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. இனிமேல் பாட்டியம்மாவை தனியா விட்டுட்டு போக முடியாது வீட்டுல. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தேவையா? எவ்வளவு ஒரு அற்புதமான ஆட்சி அண்ணா திமுக இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையா போற்றப்பட்ட காவல்துறை திமுகவுக்கு ஏவல் துறையா இருக்குது. இன்றைக்கு காவல்துறையுடைய செயல்பாடு செயலிழந்து காட்சியளிக்குது. அது காரணம் அரசியல் தலையீடு. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தலையீடு அதிகமா இருந்த காரணத்தால் சட்ட ஒழுங்கை காவல்துறை சரியான முறையிலே நிர்வகிக்க முடியாத காரணத்தில்தான் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சா என்ற போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். ஸ்டாலின் குடும்பத்தாருக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற இருப்பதை அறிந்தே டெல்லியை வம்புக்கு இழுப்பதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். தொகுதி மறுவரையறை குறித்து ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் டிடிவி தினகரன் காட்டம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதியில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் எழுச்சிமிகு வரவேற்பு. உசிலம்பட்டி தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ஐ மகேந்திரனை ஆதரித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தீவிர வாக்கு சேகரிப்பு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பெருந்திரளாக திரண்டு மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு. அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ஆர்பி உதயகுமாரை ஆதரித்து செக்கானூரணி தேவர் சிலை முன்பு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அஇஅதிமுக புது பொலிவுடன் தேர்தலை சந்திப்பதாகவும் இனி எந்த கொம்பனாலும் கழகத்தை அசைக்க கூட முடியாது என்றும் புரட்சித் தமிழர் திட்டவட்டம். குடும்பத்திற்காக திட்டங்களை தீட்டுவது திமுக என்றும் மக்களுக்காக திட்டங்களை தீட்டுவது அஇஅதிமுக அரசு என்றும் பெருமிதம். நம்முடைய தலைவருடைய ஆசியாவில் ஆசி, அந்த ஆசியோட தான் நம்முடைய கட்சி இயங்கிட்டு இருக்குது. நம்முடைய கட்சியை உடைக்க எத்தனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, அத்தனையும் மக்களுடைய துணை கொண்டு, நிர்வாகிகளுடைய துணை கொண்டு தூள் தூளாக்கப்பட்டது. அதிமுக புது பொலிவுடன் இந்த தேர்தலை சந்திக்குது. இனி எந்த கொம்பனாலும் அதிமுகவை அசைக்க முடியாது. நாம வைச்ச கூட்டணி இயற்கையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 214 இடங்களில் 210 இடங்களில் வெல்லும். அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்.
மதுரையில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு. அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்களான ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, வி. ராஜன் செல்லப்பா, பெரியபுள்ளான் என்கிற செல்வம், மாங்குளம் கே. மகேந்திரன், மாணிக்கம், பி. சரவணன், ஐ. மகேந்திரன் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களான சுந்தர் சி. ராமசீனிவாசன் ஆகியோரை ஆதரித்து புரட்சித் தமிழர் எழுச்சி உரை. வீராதி வீரர் சூராதி சூரர் போல பேசும் ஸ்டாலின் உண்மையில் ஒரு டம்மி பீஸ் என புரட்சித் தமிழர் விமர்சனம். கருணாநிதி முதல்வராக இருந்த காலத்தில் மதுரையில் கால் வைக்கவே முடியாமல் பயந்து போய் இருந்தவர்தான் ஸ்டாலின் என காட்டம். ஸ்டாலின் அவர்கள் ஒரு டம்மி பீஸ். ஸ்டாலின் அவர்கள் முகப்பா முதலமைச்சராக இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது, இந்த மதுரை மண்ணிலேயே நீ வந்து பார்க்க முடியல. வர முடிஞ்சுதா? மதுரை மண்ணில கால் எடுத்து வைக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே வீரவசனம் பேசுதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு ஸ்டாலின் வீரவசனம் பேசுறார். பழையபடி திமுக பாத்தீங்கன்னு பார்த்துட்டுமே, நீ தான் மதுரைக்கே வரலையே. திரு ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ். ஸ்டாலின் ஒரு அப்புறம் வீராதி வீரன் சூராதி சூரன் என்று இன்னைக்கு பேசுறார் இந்த டம்மி பீஸ். மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற மாபெரும் வரி வசூல் ஊழல் மக்களை ஸ்டாலின் அரசு சுரண்டுவதற்கு சான்று. மக்கள் செலுத்தும் வரி பணத்தில் ஊழல் செய்த ஸ்டாலின் அரசு இனியும் தொடரலாமா எனவும் புரட்சித் தமிழர் கேள்வி. மாநகரத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கு தான் தேர்தல் நடத்தினாங்க. மாநகராட்சி தேர்தல். அந்த மாநகர மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுக மேயர் இங்க பணியாற்றிட்டு இருந்தார். அதுல வரி வசூல் பண்றாங்க. எதற்கு? மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வரி வசூல் பண்றாங்க. வீட்டு வரி, கடை வரி, அப்புறம் என்ன தண்ணி வரி, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. அந்த பன்னிக்கு போட்ட வரியில ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக மேயர். எவ்வளவு நாம சொல்லலைங்க. திமுக ஆட்சி, திமுக ஆட்சியிலேயே இந்த மதுரை மாநகராட்சியில வரி வசூல்ல முறைகேடு நடைபெற்றதாக ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டு அதுல 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணிட்டார். 2 நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. பிறகு மேயருடைய கணவரை கைது பண்ணி சிறையில் இருந்தாங்க. இப்ப மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஒருத்தரும் இல்லாத மாநகராட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? எதற்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இந்த மதுரை மாநகராட்சியில் இருக்கிற மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா அதுல ஊழல் செய்த காரணத்தினால இதே திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு இன்றைய தினம் அவருடைய மேயருடைய கணவரை இன்றைக்கு கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அழுத்தத்தில் அவருடைய மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஊழல் இந்த ஆட்சியில் நடைபெற்று என்பதை இந்த மதுரை மாநகர மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தொடர வேண்டுமா? அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆண்டிமுத்து ராசா ஆடியோவில் குறிப்பிட்டதை போல கருணாநிதி வீட்டு சிறையில் இருந்தாரா என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும். ஆண்டிமுத்து ராசாவை கண்டிக்க முடியாமல் ஸ்டாலின் தடுமாறுவதாக புரட்சித் தமிழர் விமர்சனம். ஒரு ஆடியோல வந்த செய்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திரு ராசா அவர்கள் ஒரு செய்தியை ஆடியோ மூலமா வெளிப்படுத்தியிருக்கார். அது எல்லா வலைதளத்திலையும் வந்தாச்சு. அது நானும் என்னிடத்திலையும் கொடுத்தாங்க. நான் அதை கிருஷ்ணகிரியில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு போது சொன்னேன். அதுல ஒரு கருத்து திரு ராசா அவர்கள் சொல்றாங்க, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாம வீட்டில் இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்களை வீட்டு சிறையில் வைத்துள்ளார். நாம சொல்லலைங்க, நம்ம கட்சிக்காரன் சொல்லல,
யார் சொன்னது? திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர்கள் சொன்னாரு. அவரை எதிர்த்து கேள்வி கேட்க முடியல, அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா நடவடிக்கை எடுத்தா இன்னும் ஆடியோ நிறைய வச்சிருப்பாராட்டு இருக்குது, வெளியிட்டுருவார். அதனால நம்ம மீது எரிஞ்சு விழுந்து என்ன பிரயோஜனம்? ஸ்டாலின் அவர்களே, ஆட்சிக்கு வந்தவுடன் திரு கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர். அப்படிப்பட்டவரை வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக செய்தி வந்திருக்குது. அந்த செய்தியை நாங்கள் விசாரிப்போம். விசாரணையில் உண்மை இருந்தால் எப்பேற்பட்டவர் எந்த பதவியில் இருந்தாலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். சபரீசனும் உதயநிதியும் கொள்ளையடிப்பதாக அமைச்சர் பிடிஆரின் ஆடியோ வெளியான நிலையில் ஸ்டாலின் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஸ்டாலினின் வெளிநாட்டு முதலீடு குறித்து பிடிஆர் சொல்லி விடுவார் என அஞ்சுகிறாரா என புரட்சித் தமிழர் கேள்வி. நிதியமைச்சராக இருந்தார். அந்த நிதியமைச்சர் ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார். அந்த செய்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுல என்ன, 2 வருஷத்துக்கு முந்தைய செய்தி வெளியிட்டார். அதுல திரு சபரீசனும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்துக் கொண்டிருப்பதாக ஆடியோவில் செய்தி வந்தது இல்லையா? 2 வருஷத்துக்கு முந்தைய 30,000 கோடினா இப்ப எத்தனை கோடி கொள்ளை அடிச்சிருப்பாங்க? நாம சொல்லலைங்க. யார் சொன்னது? தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் சொன்னார். அப்படின்னா உண்மை இருக்குமல்ல? அவர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுத்தா இன்னும் நிறைய வெளியிட்டுவார். ஏன்னா வெளிநாட்டில இருந்து படிச்சவர் அவரு, எல்லாமே தெரியும். இவருடைய ஊழல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிற காரணத்துல வெளிநாட்டுல அடிக்கடி முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு, துணை முதலமைச்சர் போயிட்டு இருந்தாரு. அப்ப தொழில் முதலீட்டு ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்காரு. அந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்லிடுவார் என்ற ஒரே பயத்துல இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிய பிறகு அவர் அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காருன்னா அதுல ஏதாவது தவறு நடந்திருக்கு தானே? பெண்களின் நீண்டகால கோரிக்கையான 33% இடஒதுக்கீடு நிறைவேறியுள்ள நிலையில் அதனை ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. தேர்தல் தோல்வி பயத்தால் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு எதிராக ஸ்டாலின் பேசிக் கொண்டிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நீண்ட நாள் அந்த கோரிக்கை இப்ப நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம், உண்மையான தருணம். அது அவரால் பொறுக்க முடியும். இன்றைக்கு அப்படி 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் கிடைக்கிறது. ஒரு பெண்கள் எதிர்பார்த்து பல ஆண்டுகளா எதிர்பார்த்தது இன்றைக்கு அது நிறைவேறுகின்ற சூழ்நிலை. இது அவரால் ஜீரணிக்க முடியல. அதனால இப்படிப்பட்ட கருத்தை இன்றைய தினம் இந்த நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்குது. ஆக தேர்தலுடைய பயத்துல தோல்வியில இப்படி கருத்தை குறிப்பிட்டிருக்கார். இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இன்றைக்கு பெண்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல வருகின்ற மத்திய அரசாங்கம் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக நாடாளுமன்றத்தை கூட்டுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான தங்கமணி தீவிர தேர்தல் பிரச்சாரம். முடிவுற்ற திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டில் பொதுமக்கள் சந்தித்த அவலங்களை எடுத்துக் கூறியும் அஇஅதிமுக சாதனைகளை விளக்கியும் வாக்கு சேகரிப்பு. எங்க சந்து கடைன்னு மக்கள் போன் பண்ணுவாங்க, லாட்டரி அந்த இடத்துல வைக்குதுமாங்க, 12 மணிக்கு போன் பண்ணாங்க, காவல்துறை அனுப்பி உடனே பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னேன். 10 ஆண்டு காலம் இந்த குமராமலை எப்படி இருந்தது, ஏன் இந்த நிலைமைக்கு வந்தது, இன்னொரு முறை அவர்கள் வந்தால் என்ன ஆகும்? ஆக தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். வேட்பாளர்கிட்ட சாக்கடை கிளீன் பண்ணீங்கன்னா பேட்டை வச்சுக்கிறாரு. நகராட்சி தலைவரே நான் 150 கோடி வாங்கிட்டு வந்தங்கிறாரு. 150 கோடி அவர் வீட்டுக்கு போயிட்டாரு தெரியல. என்ன நடந்திருக்குது? தயவு செய்து நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் இந்த கஞ்சாவை அண்ணன் அவர்கள் 3 வாரத்தில் நான் ஒழித்து கட்டுவேன் என்று சொல்லி இருக்கின்றார். அந்த கஞ்சா ஒழிந்தால் தான் குற்றங்கள் குறையும். குற்றங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் கஞ்சா ஒழிய வேண்டும். திமுக ஆட்சி இருந்தால் அது ஒழியாது. அண்ணன் எடப்பாடியார் இருந்தால் மட்டும்தான் அதற்கு ஒழிக்க முடியும் என்று சொல்லி கடந்த காலத்திலே போல
சட்டத்தின் ஆட்சி நடைபெறும். யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்ற பயம் பொதுமக்களுக்கும் இருக்கும், காவல்துறையும் மேலே கேட்பார்கள் என்ற பயம் இருக்கும். ஆக இதெல்லாம் சிந்தித்து நீங்கள் இரட்டை இலட்சத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். நீலகிரி மாவட்டத்தில் தேர்தல் அதிகாரிகள் பாரபட்சமின்றி நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் வாக்களிக்க தேர்தல் அதிகாரிகள் உதவியாக இருக்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் தேர்தல் அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்பட்டால் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்படும் என்றும் உதகையில் நடந்த தேர்தல் பரப்புரையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி எச்சரிக்கை. எந்த அதிகாரிகளும் பாரபட்சமின்றி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண கேட்கல, பாரபட்சமின்றி நடுநிலைமையோடு செயல்படணும். பொதுமக்கள் வாக்களிக்கிறதுக்கு உதவியா இருக்கணும். பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறது, ஆனால் அவங்களுக்கு தோல்வி பயம், திமுக தோல்வி பயம், அதனால இப்படி எல்லாம் பண்றாங்க. கண்டிப்பா அதிகாரிகள் மாற வேண்டும். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். உறுதியாக 3 தொகுதி வெற்றி உறுதி. திமுக ஆட்சியில் சிறு குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை எவருக்கும் பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலனை ஆதரித்து அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தேர்தல் பிரச்சாரம். தமிழ்நாடு முழுவதும் அம்மா இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது? பெண்கள் பாதுகாப்பு இருக்கா? எனக்கு ஏதாவது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் வரை பாட்டி வரை இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய பக்கம் 3000-4000க்காக வயசானவர்கள் வெட்டி கொண்டு போறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாலியல் தொல்லை, எரிச்சு கொலை பண்ணி போட்டு தூக்கி வீசிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு தைரியம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது நடக்குமா? எடப்பாடி இருக்கும்போது நடக்குமா? போலீஸ் கண்ட்ரோலா இருந்தாங்க, போலீஸ் செயல்பட்டாங்க. இன்னைக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எங்க செயல்படுறாங்க? இன்னைக்கு போலீஸோட கைகள் கட்டப்பட்டிருக்குது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் பொன் ஜெயசீலனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக திமுக தாவைக்கவை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அஇஅதிமுகவில் இணைந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு. மேளதாளங்கள் முழங்க மலர்கள் தூவியும் மாலை அணிவித்தும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை அஇஅதிமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாகமாக வரவேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் குமரகுரு, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அஇஅதிமுக வேட்பாளர் TM தமிழ்செல்வம், தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திலீபன் ஜெயசங்கர், சென்னை அண்ணாநகர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் கோகுல இந்திரா ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பு. மக்கள் விரோத திமுக ஆட்சியின் அவலங்களையும் அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் மக்கள் மத்தியில் எடுத்துக் கூறி கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் SM சுகுமார், செங்கல்பட்டு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் கஜேந்திரன், கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார், திருப்பத்தூர் தொகுதியில் அமமுக வேட்பாளர் ஞானசேகரன் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பு. மக்கள் விரோத திமுக ஆட்சியின் அவலங்களையும் அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் மக்கள் மத்தியில் எடுத்து கூறி கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியில் உள்ள பாமக வேட்பாளர் தமிழரசி ஆதி மூலம், கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் சொரத்தூர் ராஜேந்திரன், திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் குமார், சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஸ்ரீ பாலாஜி சுகுமார் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பு.
மக்கள் விரோத திமுக ஆட்சியின் அவலங்களையும் அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளையும் மக்கள் மத்தியில் எடுத்து கூறி கழக வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்தனர். நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 135 முதல் 150 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என தமிழ் ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். ஆட்சி மீதான அதிருப்தியால் திமுக கூட்டணி 80 முதல் 85 தொகுதிகளை மட்டுமே வெல்லும் என்றும் சில இடங்களில் 3ஆம் இடத்திற்கு செல்ல வாய்ப்புள்ளதாகவும் கருத்து கணிப்பில் தகவல். திமுக கூட்டணி கடந்த தேர்தலின் அடிப்படையில் 45 விழுக்காடு உள்ள நிலையில் எதிர்மறை அலை ஆன்டி இன்கம்பன்சி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே உள்ள பூசல்கள், அரசு ஊழியர் அதிருப்தி, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதிகரித்த போதை பழக்கம் காரணமாக இந்த முறை அக்கட்சி பெறும் வாக்குகள் 2 முதல் 5 விழுக்காடுகள் வரை குறைய வாய்ப்பிருக்கிறது. அதேவேளை அதிமுக பாஜக கூட்டணி பெறவிருக்கும் வாக்குகள் 39 43 விழுக்காடு வரை உயர வாய்ப்புள்ளது. இறுதியாக திமுக கூட்டணி இந்த தேர்தலில் 80 முதல் 95 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்கிறது எங்களது ஆய்வு. அதிமுக கூட்டணி 135 இடங்கள் முதல் 150 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்றும் எங்களுடைய ஆய்வில் தெரிய வருகிறது. நாம் தமிழர் கட்சி காரைக்குடியிலும் கன்னியாகுமரியிலும் வெற்றி பெற 2 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தவேக 3 முதல் 5 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் நமது ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது எல்லாம் விட மிக முக்கியமாக இந்த தேர்தலில் திமுக பல தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய நிலை இருக்கிறது. அது கள ஆய்வில் தெரிய வருகிறது. விஜய் வருகைக்கு தொடக்கத்தில் இருந்த ஆதரவு தற்போது பெருமளவு குறைந்துவிட்டதாக தமிழ் ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். திமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு செல்லாது என்றும் அது அஇஅதிமுகவின் வெற்றியை பாதிக்காது என்றும் தகவல். ஒரு திரைப்பட நடிகருக்கான ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இந்த விஜய் பொறுத்தவரையிலும் அந்த ஊகிக்கக்கூடிய கணிக்கக்கூடிய எல்லாவற்றிலுமே இந்த தெளிவை நாங்கள் ஒரு எங்களுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டோம். இதுல ரசிகர்கள் என்பவர்கள் யார், வாக்காளர்கள் என்பவர்கள் யார்? இப்ப நமக்கே விஜய் படங்கள் எல்லாம் பிடிக்கும், நம்ம பார்ப்போம், நம்மளும் அந்த படத்தை ரசிக்கிறோம். ஆனால் நாம் வாக்களிப்போமா அப்படின்னு பார்த்தா இல்லை. கமல்ஹாசன் வந்த போதும் இதேதான். கமல்ஹாசன் திரைப்படங்கள் எல்லாருமே நடிப்பவர்கள் பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் கமல்ஹாசனுக்கு நம்ம வாக்களிக்கவில்லை. எனவே இந்த வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் என்பதும் ரசிப்புத்தன்மையோடு இருப்பவர்கள் என்பதற்குமான வேறுபாட்டை நாம் மிக ஆழமாக கவனிக்கும் போது மிகைப்படுத்தல்கள் அதிகமாக இருக்கின்றன என்பது தெரியுது. சினிமா நடிகராக ரசிக்கும் எல்லோரும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது களத்தில் தெளிவாகிறது. மேலும் விஜய் வருகைக்கு தொடக்கத்தில் இருந்த ஆர்ப்பரிப்பு, ஆதரவு இப்போது பெருமளவில் குறைந்துவிட்டது என்பதும் நேரடியாக நமக்கு கிடைக்கப்பெற்ற தரவுகள். நடிகர் விஜயை பார்க்க வரும் கூட்டமும் வாக்காளர் கூட்டமும் ஒன்று என்று எண்ணுவது நடைமுறைக்கு ஒத்துவரவில்லை. மிகுந்த ஆர்வம் கொண்ட விஜயின் ரசிக வாக்காளர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தங்கள் வசமாக்கிக் கொள்வார்கள் என்றும் அதனால் அதிமுக தோற்கும் என்கிற பொதுவான கருத்து சரியானது அல்ல என்று எமது ஆய்வில் தெரிய வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள பாஜக சார்பில் தாமரை வாக்குறுதி என்ற பெயரில் தேர்தல் அறிக்கைகள் வெளியிட, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய், 10,000 ரூபாய் நிதி உதவி, ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் மற்றும் மின்சார ஸ்கூட்டர் வாங்க பெண்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கைகள் வெளியிட, மத்திய அரசு செயல்படுத்தி வரும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு அளிக்காததே தமிழகத்தில் அதிக அளவிலான போதைப்பொருள் புழக்கத்திற்கு காரணம் என மத்திய அமைச்சர் JP நட்டா குற்றச்சாட்டு. ஸ்டாலின் தலைமையிலான குடும்ப ஆட்சியை அகற்ற மக்கள் தயாராகி விட்டதாகவும் வரும் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் JP நட்டா நம்பிக்கை. 5 ஆண்டு கால சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாததால் பிறரை தரம் தாழ்த்தி பேசுவதாகவும் இது திமுகவின் DNA-வில் உள்ளது என்றும் பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என தமிழகம் முழுவதும் மக்கள் ஒரே எண்ணத்தில் உள்ளதாகவும் அன்புமணி பேட்டி. 5 ஆண்டுகளில் 62,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தெரிஞ்சது நமக்கு. அதாவது தெரிஞ்சது ஒரு 10 விழுக்காடு தான்.
90 விழுக்காடு அது வெளியில சொல்ல மாட்டாங்க, ஏன்னா குடும்பம் பேரு போயிடும், குழந்தை எதிர்காலம் போயிடும்னு. இது ஒரு காரணம் போதும் இந்த ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறியறதுக்கு. ஒரு காரணம், இதுக்கு மேல காரணமே தேவையில்லை. குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க முடியாத ஒரு முதலமைச்சர், அவர் ஒரு முதலமைச்சரா? எதுக்கு உங்களுக்கு இந்த பதவி? எதுக்கு உங்களுக்கு ஒரு ஆட்சி, ஒரு நிர்வாகம், ஒரு காவல்துறை? முதலமைச்சர் காவல்துறைக்கு தலைவர், நேரடி தலைவர். ஏன்னா அவருடைய இலாக்கா தான் காவல்துறை வருது, அவர் தான் பொறுப்பு. ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் அவருக்கு நிச்சயமாக மக்கள் வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க மாட்டார்கள். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கூலி தொழிலாளிக்கு துணையாக இருந்த மனைவியிடம் பணியில் இருந்த காவலர் பாலியல் தொந்தரவு அளித்ததால் சிறையில் அடைப்பு. அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரே பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ரவுடிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்த நிலையில் 6 பேர் சிக்கினர். சம்பவம் தொடர்பாக கைதான தரப்பைச் சேர்ந்த நபர்கள் பழி வாங்கும் நோக்கில் இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியது காவல்துறையின் திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் வீட்டில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக கல் வீசி தாக்குதல். சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட திருவள்ளூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் BB ரமணா திமுக வேட்பாளரின் தூண்டுதலால் கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு. ஐடி விங் மாவட்ட துணை செயலாளரை அச்சுறுத்த வேண்டும் என்னுடன் தேர்தலில் முழுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய அந்த முக்கிய நபர்கள் கொண்ட அந்த குழுவை டீமை பயமுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த விஷயம் நடந்ததாக நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் எதிரில் இருக்கின்ற வேட்பாளர் VG ராஜேந்திரனுக்கு தொகுதி முழுக்க மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு அலை வீசுகின்றது. இந்த சூழலில் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று தெரியாமல் எல்லாவற்றையும் தின்றுவிட்டு வாங்கி இருக்கின்ற சூழ்நிலைக்கு இன்றைக்கு எதிர் வேட்பாளர் தள்ளப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். பாஜக தமிழக தேர்தல் அறிக்கையில் போதைப் பொருள் கடத்தல் 2வது முறை நடந்தால் மரண தண்டனை வரை கடுமையான தண்டனை பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் வரவேற்பு. ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் போதைப் பொருள் முழுமையாக ஒழிக்கப்படும் என புரட்சித் தமிழர் ஏற்கனவே பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் அவரது கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் பாஜக வாக்குறுதி அளித்துள்ளதாக மக்கள் கருத்து. சவுக்கு சங்கரின் தாய் காலமானதை ஒட்டி அவரது வீட்டில் தூய்மை பணியாளர்கள் போர்வையில் திமுக குண்டர்கள் செய்த அராஜக காட்சிகள் மீண்டும் இணையத்தில் வைரல். ஒரு வயதான பெண்ணிடம் தங்கள் வீரத்தை காட்டியவர்களை ஒரு வார்த்தை கூட கண்டிக்காத முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் யார் வீட்டில் வேண்டுமானாலும் இது நிகழலாம் என எச்சரிக்கும் இணையவாசிகள். சென்னை தீநகரில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் நபர் மாமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலேயே மக்களை துன்புறுத்திய நபர் என திமுக MLA கருணாநிதி குற்றச்சாட்டு. திமுக வேட்பாளரை பற்றி திமுகவின் சிட்டிங் MLA தெளிவுபடுத்திய நிலையில் இனி எங்கள் வாக்குகள் அனைத்தும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருக்கே என திமுக ஆதரவாளர்களே திட்டவட்டமாக கூறுகின்றனர். மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இந்த வார்டில் பணியாற்றும் போது அவர் செய்த செயலால் மக்கள் இன்னைக்கு எவ்வளோ துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அந்த மக்கள் என்கிட்ட சொல்லும்போது உங்கள் அண்ணன் பையன் தானே, ஏன் நீ சொல்லக்கூடாதாப்பா, நீ செய்யக்கூடாதாப்பான்னு என்கிட்ட பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நான் பொறுத்து அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல என் பேச்சை. ஆனால் இருந்தாலும் மக்கள் பணியை நான் செஞ்சேன். இப்படிப்பட்ட வேட்பாளரை தியாகராய நகர் தொகுதி முழுவதும் ஓட்டு கேட்டு நான் மக்களுக்கு துரோகம் செய்ய விரும்பல. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அடிப்படை வசதிகளை செய்யாதது குறித்து பெண்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் கூற முடியாமல் ஓட்டம் பிடித்த திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன். திருச்செந்தூர் தொகுதியில் திமுகவினர் எங்கு சென்றாலும் மக்களால் கேள்விகள் கேட்டு விரட்டப்படுவதால் என்ன செய்வது என தெரியாமல் புலம்பிக் கொண்டே செல்லும் அவலம்.
திருப்பூர் மற்றும் காங்கேயம் தொகுதியில் விவசாய விரோத திமுக ஆட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் என விவசாயிகள் பாதுகாப்பு சங்கங்கள் திட்டவட்டம். விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் குண்டர் சட்டத்தில் விவசாயிகளை சிறையில் அடைத்த திமுக ஆட்சிக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என விவசாய சங்கங்கள் அறிவிப்பு. திமுக இந்த 2021-26 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இனாம் நிலத்தை பூரா கோயில் நிலம்னு சொல்றாங்க. இனாம் நிலத்தை பறித்ததை மீட்டதைன்னு சொல்லி கோயில் நிலத்தை மீட்டதை சொல்லி சாதனையா கொண்டாடுறாங்க. விவசாயிடமிருந்து நிலத்தை அபகரித்ததை, நில உரிமையை அபகரித்ததை சாதனையாக கொண்டாடுகிற ஒரே ஒரு முதல்வர் மு.க. ஸ்டாலின், ஒரே ஒரு கட்சி திமுக தான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான செயலை இவர்கள் கடந்த 5 வருஷமா செய்துட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஐயா மூப்பை சாமிநாதன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வரும்போது பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, விவசாயிகள் போராட்டம் இந்த தொகுதியில் அதிகமா இருக்குன்னு சொல்லங்காட்டி விவசாயிகள் விளம்பரத்துக்காக போராடுறாங்கன்னு சொல்றாங்க. என்ன ஒரு கேவலமான பேச்சு. எனவே இவரை வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த காங்கேயம் தொகுதியில விவசாயிகள் டெபாசிட் கூட வாங்காத அளவுக்கு தோற்கடிக்கணும். அப்பதான் இவருக்கு விவசாயிகள் தொகுதியில் இருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு உணர்வு. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அரசு போக்குவரத்து பணிமனையில் கடந்த 5 ஆண்டுகளாக அதர் டியூட்டியில் இருந்த 10க்கும் மேற்பட்ட திமுகவைச் சேர்ந்த ஊழியர்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னும் பணிக்கு திரும்பாததால் சக ஊழியர்கள் அதிர்ச்சி. பல்வேறு முறை புகார் அளித்தும் போக்குவரத்து துறை அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. கழிப்பறை, குடிநீர், சாலை, தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் முதல்மேடு அண்ணா நகரில் வசிக்கும் 50 பட்டியலின குடும்பங்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு. பெண்கள் பாதுகாப்பு குறித்து பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருவதால் சர்ச்சை. திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பேருந்து பயணியர் நிழலகத்தில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழக அரசை கண்டித்து கூழ் குடித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் மட்டும் 100 நாள் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு கருவெளி புகைப்படம் எடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் 100 நாள் வேலைக்கு மத்திய அரசு 336 ரூபாய் தரும் நிலையில் தமிழக அரசு 100 ரூபாய் மட்டுமே வழங்குவதாகவும் குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தலுக்காக உதயநிதி தாக்கல் செய்துள்ள வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரங்கள் குறித்து வருமான வரித்துறை விசாரணை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தலைமை நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் நாளை விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ள நிலையில் இது தேர்தலில் திமுகவிற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் அமமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேனி மாவட்ட தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் ஏ. லோகிராஜன், வி.டி. நாராயணசாமி மற்றும் எஸ்.டி.கே. ஜக்கையன் ஆகியோருக்கு இரட்டை இலை சின்னத்திலும், கூட்டணி கட்சியான அமமுக வேட்பாளர் கே. கதிர்காமுவிற்கு
குக்கர் சின்னத்திலும் ஆதரவு கோரி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் இணைந்து எழுச்சி உரையாற்றினார். முன்னதாக ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு வருகை தந்த புரட்சி தமிழருக்கு வழி நெடுகிலும் கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பை அளித்தனர். மதுரை மாவட்டத்தில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. உசிலம்பட்டி தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ஐ மகேந்திரனை ஆதரித்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக எழுச்சி பயணம் மேற்கொண்ட புரட்சி தமிழருக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் சிறப்பான வரவேற்பு